ஜஸ்ட் இமேஜின் ஒரு டைப் ஆஃப் கிளாஸ் ரூமில் டீச்சர் வந்து கண்டினியூஸாக பேசிகிட்டே இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உட்காந்து லிசன் பண்ணிட்டு மட்டும்தான் இருக்காங்க. ரெண்டாவது டைப் ஆஃப் கிளாஸ் ரூமில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரீட் பண்ணுறாங்க, ரிசர்ச் பண்ணுறாங்க, ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, கொஷின்ஸ் நிறைய கேட்குறாங்க, டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கிறாங்க அண்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி ஒரு விஷயத்தை கற்றுக்குறாங்க. இதில் எந்த கிளாஸ் ரூம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ரெண்டாவது டைப் தான் இல்லையா? ஸோ இன்னைக்கு வீடியோலையும் நம்ம எந்த மாதிரியான மெத்தட் யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்ட கான்ஃபிடன்ஸ் டெவலப் பண்ணுறது அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹாய் ஆல், வெல்கம் டு பிஎட் ஸ்டடி மாஸ்டர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து செமினார் அண்ட் அசைன்மெண்ட் இந்த ரெண்டு டாபிக் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வந்து அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங் இந்த சப்ஜெக்டில் வருது. டு ஆர் ஃபர்ஸ்ட் மெத்தட் ஆஃப் செமினார். ஸோ செமினார், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அ செமினார்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ குரூப் டிஸ்கஷன். ஸோ ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி தான், பட் ஆனால் ஒரு ப்ரெசென்டர் முன்னாடி இருப்பாங்க. இட் இஸ் லெட் பை அ ப்ரெசென்டர். இந்த மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ப்ரெசென்டர் ஆர் ஸ்டூடெண்ட் அவங்க வந்து ஒரு டாபிக் எடுத்துக்குவாங்க. அந்த டாப்பிக்கை ஸ்டடி பண்ணியிருப்பாங்க. ஸ்டடி பண்ணிவிட்டு அதில் அவங்களோட ஐடியாஸை எல்லார் முன்னாடியும் போய் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அந்த ஆடியன்ஸ் ஆர் த ஸ்டூடெண்ட்ஸாக உட்காந்துருக்கவங்க நிறைய கொஷின்ஸ் கேட்டுட்டு அந்த டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்குவாங்க. இந்த செமினார் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி யூஜி பிஜி லெவலில், காலேஜ் லெவலில் தான் இது வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஹையர் எஜுகேஷனில். அண்ட் மோஸ்ட்லி பிஹெச்டி பண்ணுறவங்க, ரிசர்ச் ஸ்காலர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களோட பேப்பரை ப்ரெசென்ட் பண்ணுறது செமினார் மூலமாக தான் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இதோட மெயினான எய்ம் பார்த்திங்கன்னா ஐடியாஸை ஷேர் பண்ணுறதுக்கு, டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு, அவங்களோட ஒர்க்கை எவ்வளோ எவாலுவேட் பண்ணுறதுக்கு. இப்போ பிஹெச்டியே பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோக்குள்ள அவங்க நல்லா அந்த ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஒரு செமினார் வச்சு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ பிஎட் லெவலே பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டில் நீங்கள் ஒரு செமினார் எடுக்கிறீங்க அப்படின்னா, யூ வில் எக்ஸ்பிளைன் த டாபிக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கிளாஸ். இந்த ப்ரெசன்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா கொஷின்ஸ், உங்களை வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. அதே ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்லேருந்து டவுட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க. யூ மஸ்ட் கிளாரிஃபை த டவுட்ஸ். அப்போ வந்து செமினார் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் கால்ட் அ செமினார். கம்மிங் டு த செமினார் அட் ஸ்கூல் லெவல். ஸோ ஸ்கூல் லெவலில் நம்ம எப்படி இதை கண்டக்ட் பண்ணுறது? இது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ப்ரைமரி சில்ட்ரன், மிடில் ஸ்கூல் இதெல்லாம் தவிர சீனியர் சில்ட்ரன் இருக்காங்களா, ஹையர் செகண்டரி, அவங்களுக்கு தான் இது செமினார் சூட் ஆகும். அண்ட் இட் இஸ் யூஸ்ட் செப்பரேட்லி ஆஸ் அ டீச்சிங் மெத்தட். இதை வந்து ஆக்சுவலாக ஷார்ட் எஸ்ஏஸ் மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். பெரிய பேராகிராஃபை படிச்சுட்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது பதிலாக ஒரு 2 to 3 pages அந்த மாதிரி கொடுக்கலாம். இதுலேயும் கொஷின்ஸ் அண்ட் டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் வந்து இருக்கணும். அப்போ தான் அது செமினார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இல்லையா? ஓகே, டீச்சர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீச்சர் வந்து he or she is just a guide in the seminar. இது வந்து ஒரு ஸ்மால் கிளாஸாக நம்ம கிளாஸை கூட டிவைட் பண்ணிக்கலாம். 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா சின்ன கிளாஸாக அதை ஆக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம செமினார் கண்டக்ட் பண்ணோம். இந்த செமினார் கண்டக்ட் பண்ணுறனால ஹையர் திங்கிங் ஸ்கில்ஸான அனலைஸ் பண்ணுறது, சிந்தசைஸ் பண்ணுறது, எவால்வேஷன் பண்ணுறது, இந்த மாதிரியான திங்கிங் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட டெவலப் ஆகும். ஜஸ்ட்டு மெமரைஸ் மட்டும் பண்ணுறது இல்லை லேர்னிங் இல்லையா? ஸோ இந்த ஸ்கில்ஸும் இதில் டெவலப் ஆகுது. மெரிட்ஸ் ஆஃப் த செமினார் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ரீடிங் ஹேபிட் டெவலப் ஆகுது. ஏன்னா ஒரு டாப்பிக்கை கொடுத்து நம்ம படிச்சுட்டு வர சொல்கிறோம், அதனால அப்வியஸாக அவங்க படித்து தான் ஆகணும். அண்ட் கலெக்ட்ஸ் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுவாங்க. எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் ஒவ்வொரு மாதிரி அவங்களோட ஐடியா சொல்லுவாங்கல்ல, அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க ஹெல்ப் பண்ணுது. பார்ட்டிசிபேஷன் என்கரேஜ் ஆகுது, கான்ஃபிடென்ஸ் வந்து லெவல் ஹை ஆகுது. ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் போல்டாக ஆன்சர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு ஷையான ஸ்டூடெண்ட் கூட ஒரு செமினார் அட்டன் பண்ணும்போது தே பிகம் அ கான்ஃபிடென்ட் பர்சன். ஃபஸ்ட்டு செமினார் அப்போ அவங்களுக்கு நர்வஸாக தான் இருக்கும். ஒரு 2 or 3 செமினார்ஸ் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்லோலி அவங்களுக்குள்ள கான்ஃபிடென்ஸ் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். எல்லோரும் முன்னாடி பேச ஆரம்பிப்பாங்க. கம்யூனிகேஷன், கான்ஃபிடென்ஸ், திங்கிங் எபிலிட்டி இது எல்லாமே டெவலப் ஆகும். ஆனால் இதுக்கான டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைம் அண்ட் ஸ்பேஸ் ரொம்ப தேவை. கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ப்ராப்பர் ப்ரிப்பரேஷன் இல்லைன்னா இது வேஸ்ட். அதே மாதிரி குவாலிட்டி இருக்கணும் அந்த செமினாரில். அந்த ப்ரெசென்ட் பண்ணுற பேப்பர், அந்த லெக்சர் நல்லா இருக்கணும். அது இல்லைனாலும் இது வந்து இட் கேன் பி அ வேஸ்ட் ஆஃப் டைம். நீட்ஸ் மென்டல் மெச்சூரிட்டி. ஒரு மெச்சூரிட்டியோட ஒரு பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணணும். நாட் ஃபார் வீக் சேர்பர்சன். அந்த சேர்பர்சன் ஜட்ஜ் மாதிரி இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க வந்து அதை கரெக்டாக கொண்டு போகணும் அந்த செமினாரை.
ஸோ அவங்க கொண்டு போகல அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ அ வேஸ்ட். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணாமல் வந்து ஒரு செமினார் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் இப்போ பேச ஆரம்பிச்சிருவாங்க ஸ்டூடெண்ட்ஸு, போர் அடிச்சிச்சு அப்படின்னா. அப்போ வந்து அந்த சேர் பர்சனால் அந்த ஸ்டூடெண்ட்ஸை ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து டிஸ்கஷன் வந்து அவுட் ஆஃப் த டாபிக் போக ஆரம்பிச்சிடும். அதனால செமினாருக்கு ப்ராப்பரான பிளானிங், ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ராப்பர் கைடன்ஸ் அப்படின்றது முக்கியம். கம்மிங் டு த எவால்வேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேஷன் பார்த்தீங்கன்னா, இதில் எப்படி நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸை எடை போடலாம், எவ்வளோ நல்லா கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க அதை செக் பண்ணலாம். அப்ராப்ரியேட் கண்டென்ட் ப்ரெசென்ட் பண்ணுறாங்களா, இன்ஃபர்மேஷனை கரெக்டாக கேதர் பண்ணுறாங்களா, கம்யூனிகேட் நல்லா பண்ணுறாங்களா, டெக்னாலஜி எவ்வளோக்குள்ள நல்லா யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ தெளிவாக ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, ஆன்சர் அண்ட் கிளாரிஃபிகேஷன் எவ்வளோ நல்லா பண்ணுறாங்க, ஆடியன்ஸை எவ்வளோ எங்கேஜிங்காக வச்சுருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் பிபிடியே எடுத்துகிட்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். ஆடியன்ஸை ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக வச்சுக்கணும். அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸும் குட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணணும் அந்த செமினாரில். இது வந்து மெமரியை மட்டும் செக் பண்ணுறதில்ல, எவ்வளோ நல்லா புரிஞ்சிருக்காங்க, ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, கம்யூனிகேட் பண்ணுறாங்க, கான்ஃபிடன்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணுறது தான் செமினார் அப்படின்றது. குயிக்காக சொல்லணுன்னா, செமினாரில் ரீட் பண்ணுவாங்க, ரிசர்ச் பண்ணுவாங்க, ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, கொஷின்ஸ் கேட்பாங்க, அதை கிளாரிஃபை பண்ணுவாங்க. அதுதான் செமினார். நெக்ஸ்ட் கம்மிங் டு த நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா, அசைன்மெண்ட் ஆஸ் அ டீச்சிங் டிவைஸ். அசைன்மெண்ட் எப்படி டீச்சிங் டிவைஸாக யூஸ் பண்ணுறது? அசைன்மெண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் ஆர் டாஸ்க் அலாட்டட் பை டீச்சர் டு த ஸ்டூடெண்ட். Assignment includes the drill, practice of acquired knowledge, and it may involve theoretical study or practical activities. இது எல்லாமே included தான் அசைன்மெண்ட்டில். It can be given as individual or small work group. ஒரு குரூப்பாக நீங்கள் கிளாஸை பிரித்து ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு டாபிக் கொடுத்து அசைன்மெண்ட் எழுதிட்டு வர சொல்லலாம். இது எழுதுறதுனால நீங்கள் திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு டாப்பிக்கை ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு தியரிட்டிக்கல் ஸ்டடி தான். ஒரு ப்ராக்டிக்கல் ஆக்டிவிட்டியாகவும் நீங்கள் அசைன்மெண்ட்ஸ் கொடுக்கலாம். இதோட மெயின் எய்ம் வந்து ரியலைசேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனல் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஸோ என்ன தேவைப்படுது இந்த அசஸ்மெண்ட்டுக்குன்னு அந்த குழந்தைக்கு புரியறதுக்காக நம்ம அசைன்மெண்ட் கொடுக்குறோம். இதோட ப்ரொசீஜர் பார்த்தீங்க அப்படின்னா, வி டிவைட் த சிலபஸ் டாபிக் வைஸ் இன்டு ஸ்மால் பார்ட்ஸ். ஒரு பெரிய சிலபஸை ஸ்மால் பார்ட்ஸாக வந்து யூ டிவைட். அண்ட் டீச்சர் டிவைட்ஸ் விச் டாபிக் இஸ் டாட் இன் கிளாஸ் அண்ட் விச் ஆர் அலாட்டட். சில டாபிக்ஸ் வந்து டீச்சர் சொல்லி தருவாங்க, சில டாபிக்ஸை அசைன்மெண்ட்டாக கொடுத்து வராங்க. எங்கே ரெஃபர் பண்ணுறது, கைட் பண்ணுறது எல்லாமே சொல்லுவாங்க. ஷீ ஸ்டார்ட்ஸ் வித் த சிம்பிள் ஈஸி அசைன்மெண்ட் அண்ட் இன்க்ரீஸ் த டிஃபிகல்ட் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஷி கிவ்ஸ் மோர் தியரி டாபிக்ஸ். ப்ராக்டிக்கல் ஒர்க்காக இருந்துச்சுன்னா அதில் வந்து சஜஷன் அண்ட் கைட்லைன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நோ ஸ்டூடெண்ட்ஸ் மூவ் டு நெக்ஸ்ட் அசைன்மெண்ட் பிஃபோர் கம்ப்ளீட்டிங் த ப்ரீவியஸ் ஒன். இது ஒரு ரிட்டன் ரெக்கார்டு வச்சுருப்பாங்க, எவ்வளோ அசைன்மெண்ட் நம்ம சப்மிட் பண்ணுறோம் அப்படின்னு. பிஎட் லெவல்லே அசைன்மெண்ட்ஸ் வி சப்மிட், ரைட்? ஸோ அதே மாதிரி வந்து ஸ்கூல் லெவலில் அசைன்மெண்ட்ஸ் கேன் பி கிவன். அட்வான்டேஜஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸோட எபிலிட்டி, கெப்பாசிட்டி அண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து நம்ம அசைன்மெண்ட் கொடுத்துக்கலாம். அந்த செமினார் மாதிரி ஒருத்தர் மட்டும் தான் பேசுவாங்க, மற்றவங்களுக்கு வந்து லிசன் பண்ணுறது அப்படி இல்லை. எல்லாருமே இதில் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களோட ஓன் ஸ்பீடில் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. இதில் வந்து நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியை பிரிச்சுக்க முடியுது. செல்ஃப் ஸ்டடி அப்படின்றது டெவலப் ஆகுது, செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் இதில் இன்க்ரீஸ் ஆகுது. செல்ஃப் டிபெண்டன்ஸ், அவங்களா சுயமாக எப்படி அவங்களே டிபெண்ட் பண்ணி ஒரு அசைன்மெண்ட் எழுதுறது அவங்களுக்கு தெரிய வரும். இதில் தே கேன் யூஸ் த லைப்ரரி, லெபார்ட்ரி, ஹோம் ஒரு சீக் கைடன்ஸ் எல்லாமே பண்ணலாம். டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட் ரேப்போர்ட் இதில் டெவலப் ஆகுது. ஸ்டூடெண்ட்ஸோட எபிலிட்டி, ப்ராக்ரஸ், ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் தெரிய வரும். ரெடியூசஸ் இன்டிசிப்ளின் அண்ட் பேஸ்ட் ஆன் த லேர்னிங் பை டூயிங். ஏன்னா இதுலேயும் ஏதோ ஒன்று செய்கிறாங்கல்ல. பிஎட் லெவல்லே ஒரு அசைன்மெண்ட் உங்களுக்கு ரூபிக்ஸில் வந்து அசைன்மெண்ட் எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ரீட் பண்ணுவாங்க, அது சம்மந்தமாக ரைட் பண்ணுவாங்க. பாயிண்ட்ஸை நீங்கள் நல்லா ஆர்கனைஸ் பண்ணி புரிஞ்சு நீங்கள் ஒரு அசைன்மெண்ட் எழுதுவீங்க. ஸோ அப்போ வந்து லேர்னிங் வந்து ஆக்டிவ் ஆகுது. ஆனால் இதுலேயும் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. நாட் சூட்டபிள் ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு இது சூட் ஆகாது. அதுவும் சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம். இதில் சீட்டிங் ஆர் காப்பிங் நடக்கலாம். ஒர்க் லோட் இன்க்ரீஸ் ஆகும் டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட் போத். ப்ரொவைட்ஸ் எக்ஸ்பென்சிவ் பிரிண்டிங், ரெஃபரன்சஸ், டைம் அண்ட் மணி. அதர் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் பண்ணால் க்ரௌடர் கிளாஸஸ்க்கு இது ஒர்க் ஆகாது. புக்ஸு
தேடுறது பிரச்சனை ஆகலாம். ஹெவி சிலபஸ் அப்போ இது ஒர்க் ஆகாது. எக்ஸாம் சிஸ்டத்துக்கு மிஸ்மேட்ச் ஆகலாம் நீங்கள் கொடுக்குற அசைன்மெண்ட்டு. லேக் ஆஃப் ட்ரெயின்டு டீச்சர்ஸ் இருக்காங்க இந்த ஏரியாவில். 80 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் 80 ஸ்டூடெண்ட்ஸையும் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண சொல்கிறீங்க ஒரே டயத்துலனா டீச்சர் வந்து எப்படி அதை கரெக்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஷி கான்ட் கோ த்ரூ ஆல் த பேப்பர்ஸ். அப்போ அது வந்து ஒர்க் லோட் அதிகமாகுது. சஜஷன் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா யூஸ்ட் அலாங் வித் ரெகுலர் கிளாஸ் ரூம் டீச்சிங் நாட் ஆஸ் அன் இண்டிபெண்ட் மெத்தட். நீங்கள் டீச்சிங் கூடயே அசைன்மெண்ட் கொடுக்கலாம். இதுக்கு வந்து டீச்சர் தான் பிளான் பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும் அசைன்மெண்ட்டை அட்வான்ஸ்டாகவே. கிரேட் அண்ட் அரேஞ்ச் தெம் சீக்வன்ஷியலி. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஷுட் பி அலவுட் டு கம்ப்ளீட் அசைன்மெண்ட் இன் லைப்ரரி, லேப் ஆர் ஹோம். ஸோ நமக்கு டைம் கொடுக்கணும். நம்ம கிளாஸ்லேயே கம்ப்ளீட் பண்ண முடியாது இல்லையா அசைன்மெண்ட்டை. அண்ட் இட் கேன் பி யூஸ்ட் ஃபார் ரிவிஷன், அப்ளிகேஷன் ஒர்க் அண்ட் அட்வான்ஸ் ஸ்டடி. எழுதின அசைன்மெண்ட்டை வச்சு நம்ம ஒரு ரிவிஷனுக்கோ இல்லை வந்து அதை யூஸ் பண்ணி ஒரு இடத்துல அப்ளை பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். கேன் பி சிந்தசைஸ்டு வித் த ப்ராஜெக்ட். ஸோ ப்ராஜெக்ட் கூட ஒரு அசைன்மெண்ட் எழுதிட்டு வர சொல்லலாம். ஸோ ஜஸ்ட்டு ஒரு நோட்ஸை நம்ம காப்பி பண்ண சொல்கிறதுக்கு பதிலாக டீச்சர் வந்து ஒரு ஸ்மால் ஷார்ட்டாக ப்ரிப்பேர் பண்ண சொல்லி எக்ஸாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ண சொல்லி கம்பேர் பண்ண சொல்லலாம் 2 கான்செப்ட்ஸை. இப்படி பண்ணோம் அப்படின்னா அந்த அசைன்மெண்ட் இன்னும் நல்ல மீனிங்ஃபுல்லாக இருக்கும். சில விஷயம் அவங்களுக்கு புரிய வரும். அசஸ்மெண்ட் பேஸ்ட் ஆன் அசைன்மெண்ட். எப்படி ஸ்டூடெண்ட்ஸை அசஸ் பண்ணுறது, எவால்வேட் பண்ணுறது இந்த அசைன்மெண்ட்டை வச்சு பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் வந்து இட் கேன் பி டன் எனிவேர் நம்ம பார்த்தோம். அண்ட் மோஸ்ட்லி வந்து ஹோம் பவுண்ட் அசைன்மெண்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஏன்னா கிளாஸ் ஹார்ஸ் 45 மினிட்ஸில் அவங்களால அதை கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஏன்னா அது லென்த்தியாக இருக்கும் அசைன்மெண்ட்ஸ் அப்படின்றது. ஸோ டீச்சர் வந்து ஷீ டிஸ்ட்ரிபியூட்ஸ் த டாபிக்ஸ் குரூப் வைஸ் வந்து அதுக்கான இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி எஸ்ஏ ஒரு அசைன்மெண்ட் எழுதுவாங்க. டீச்சர் வந்து எங்கே போய் புக்கு ரெஃபர் பண்ணுறது இந்த கைடன்ஸ்லாம் கொடுப்பாங்க. பியர் அசைன்மெண்ட் ஆர் பியர் எவால்வேஷன் கேன் பி அரேஞ்ச்ட். ஸோ நிறைய அசைன்மெண்ட்ஸ் இருக்கும்போது அந்த சில்ட்ரனே கூட கரெக்ட் பண்ண சொல்லலாம். ஸோ டீச்சர் ப்ரிப்பேர்ஸ் ஸ்கோரிங் கைட்லைன்ஸ் ஃபார் ஆப்ஜெக்டிவிட்டி அண்ட் கிளாரிஃபிகேஷன் கேன் பி ஆப்டைன் ஃப்ரம் த டீச்சர் இட் செல்ஃப். ஏன்னா பியர் எவால்வேஷன் இருக்கும்போது சேம் ஏஜ் சில்ட்ரன் கரெக்ட் பண்ணும்போது அசைன்மெண்ட்டை நீங்கள் கொஞ்சம் கைட் பண்ணணும். அந்த இடத்துல பியர் எவால்வேட்டர் ஒருத்தரை வந்து ஹெட் மாதிரி போட்டு அந்த சில்ட்ரன்லேயே அவங்கள ஃபீட்பேக் கொடுக்க சொல்லலாம். இட் ரெடியூசஸ் த டீச்சர் ஒர்க் லோட் அண்ட் ஹெல்ப்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் நோ த எக்ஸ்பெக்டட் இன்ஃபர்மேஷன். செக்லிஸ்ட் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டாப்பிக்கில் அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ பிஎட் லெவல்லையே இஃப் யூ டேக் த டாபிக் குவாலிட்டிஸ் ஆஃப் அ குட் டெஸ்ட் கொடுக்குறாங்கன்னா ஒரு செக்லிஸ்ட் மாதிரி இந்த குவாலிட்டிஸ் ஆஃப் குட் டெஸ்ட்டில் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும், செக்லிஸ்ட்டு, வேலிடிட்டி, ரிலையபிலிட்டி, இதை பற்றிலாம் நீங்கள் எழுதணும்னு நீங்கள் ஒரு செக்லிஸ்ட் கொடுக்கணும். அப்போ பியர் அசஸ்மெண்ட் இருக்கும்போது ஈஸியாக அவங்க எவால்வேட் பண்ணிக்குவாங்க அந்த செக்லிஸ்ட்டை வச்சு. அப்போ வந்து அசஸ்மெண்ட் இஸ் மோர் அப்ஜெக்டிவ் அண்ட் யூஸ்ஃபுல். ஸோ குவிக்காக சொல்லணுன்னா அசைன்மெண்ட் இஸ் வேர் சில்ட்ரன் பிளான், டூ, லேர்ன், ரெக்கார்ட், சப்மிட் அண்ட் ஆஸ் அ ரிசல்ட் தே இம்ப்ரூவ். ஸோ செமினார் அண்ட் அசைன்மெண்ட் ஆர் போத் வந்து ஸ்டூடெண்ட் சென்டர்ட் மெத்தட்ஸ் தான். செமினார் வந்து ரீடிங், ரிசர்ச், ப்ரெசன்டேஷன், கொஷனிங் அண்ட் கிளாரிஃபிகேஷன் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறது. அசைன்மெண்ட் வந்து பிளானிங், செல்ஃப் ஸ்டடி, ரெஸ்பான்சிபிலிட்டி, ப்ராக்டிஸ் அண்ட் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்குது. செமினார் மோர் ஃபோக்கஸ் வந்து டிஸ்கஷன் அண்ட் ப்ரெசன்டேஷனில். அசைன்மெண்ட் மோர் ஃபோக்கஸ் வந்து டாஸ்க்கு, ப்ராக்டிஸு, சப்மிஷனில் தான். ஸோ that's it. Hope you understood. Thank you all for watching my video. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ பண்ண முடிச்சிடுவோம். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். உங்களுக்கு நோட்ஸ் வேணும்னா டெலிகிராமில் பிங் பண்ணுங்கள், இல்லைனாலும் மெயில் பண்ணுங்கள் கண்டிப்பாக. தேங்க்யூ.